அன்பின் ஆண்டவரே, உம்மை சந்திக்க ஒரு நாள் பரலோகம் வரும்போது வெறுங்கையாய் வருவோமானால் எங்கள் வாழ்வு அவமானமும் நிந்தையும் அடையும் என்பதை அறிந்து எங்களுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற தாளந்துகள் கிறிஸ்து விரும்புகிற அளவுக்கு எங்களை மாற்றி எங்களை முழுமையாய் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து திருப்பணியையும் சுவிசேஷத்தின் மூலமாய் நிறைவேற்ற கிருபை தந்த நாட்களை பயன்படுத்த உதவி செய்ய வேண்டும் என்றும் எங்களோடு பேசும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதனால் திருப்பணி ஞாயிறு சுவிசேஷ பணியை திருச்சபை கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும். சுவிசேஷம் என்பது கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து நமக்காக முதலாவது ஆரம்பித்த பணி என்று சொல்லப்படுகிறது. அந்த பணியை முதலாவது உலகத்தில் துவங்கினவர் இயேசு கிறிஸ்து. உலகம் பாவத்துக்குள்ளாக இருப்பதை அறிந்த ஆண்டவர் உலகம் மீட்கப்பட வேண்டுமானால் உலக மீட்பர் என்று சொன்ன இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் முதல் தாக்கம். அவர் கடவுள், அவரை நான் அறிந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். வற்புறுத்தி அல்ல, உலக ஆசீர்வாதத்தை தேடி அல்ல, கண்டிப்பாகவும் அல்ல. நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் சொன்னார், வாசலில் நின்று கதவை தட்டுகிறேன். உனக்கு இஷ்டம் இருந்தால் கதவு திறக்கலாம். சுவிசேஷம் என்பது கதவு தட்டு போடுகிற ஒரு அனுபவம். இருதய கதவை ஆண்டவர் தட்டுகிறார், திறந்தால் உள்ளே வருகிறார். திறவாவிட்டால் அவர் அதை பற்றி கவலைப்படுவது போல தெரியவில்லை, ஜெபிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2225 வருஷங்கள் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. மனம் திரும்பினவர்களுடைய எண்ணிக்கையை நேற்று ஒரு ஆர்சி ஃபாதர் சொன்னார். 1900 என்ற வருஷத்தில் இந்தியா சுதந்திரம் அடையும் போது கிறிஸ்தவர்களுடைய சதவீதம் 2.4, இப்பொழுது 2.3 குறைந்திருக்கிறதே தவிர கூடவில்லை என்று மிக தெளிவான ஒரு புள்ளி விவரத்தை கன்னியாஸ்திரிகளை அரெஸ்ட் பண்ணதுனால பாராளுமன்றத்தில் நடந்த பிரச்சனையை வைத்து அவர் வெளியிட்டார். நாங்கள் யாரையும் கண்டிப்பாய் மதமாற்றமில்லை என்பதற்கு ஒரு அடையாளம் இது என்று சொன்னார். உண்மைதான். ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஏன் செயல்படவில்லை என்பதை தான் இந்த நாளில் நான் உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையாய் சொல்ல நான் உந்தப்படுகிறேன். ஏன் சுவிசேஷ கூட்டம் பெருகி இருக்கிறது? மிஷினரிகளுடைய எண்ணிக்கை பன்மடங்கு கூடியிருக்கிறது, கூட்டங்கள் பெருகி இருக்கிறது, ஜெப நேரங்கள் என்ற ஜெப நேரங்கள் கூடியிருக்கிறது. ஆனால் கிறிஸ்து இறங்கி செயல்படவில்லையே ஏன் என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்க வேண்டிய நிலைக்கு இந்த நாளில் நான் தள்ளப்பட்டேன். ஏன் கிறிஸ்து செயல்படவில்லை? நம்முடைய ஊழியம் அங்கீகரிக்கப்படாததுக்கான காரணம் என்ன என்பதை குறித்து நான் இந்த நாளில் தியானிக்க என்னோடு ஆண்டவர் பேசினார். முதல்ல நிலங்கள் என்று பார்த்தோமானால் 4 வகையான வகைகள் ஆண்டவர் சொல்லுகிறார். விதையை அள்ளி தெளிக்கிறோம். ஒன்று வழி அருகே விழுகிறது. எங்கே விழுகிறது? வழி அருகே. அதை உடனே யார் பறக்கி விடுகிறா? சாத்தான் பறக்கி விடுகிறான். இன்னொன்று கற்பாறையின் மேல் விடுகிறது. அது தண்ணி இல்லாததுனால் அப்படியே பட்டு போகிறது. இன்னொன்று முள்ளுள்ள இடங்களிலே விழுகிறது. அது கொஞ்ச நாள் முளைத்து வருகிறது. அதன் பின்பு அது முள் நெருக்கத்தினாலே அழிந்து போய்விடுகிறது. நல்ல நிலத்தில் விழுந்த விதை 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அப்போது விதை நல்ல விதையாக இருந்தாலும் விதைக்கிறவனுக்கு என்ன வேணும்? கவனம் வேண்டும். நிலத்தை பண்படுத்தாமல், நிலத்தை சரிப்படுத்தாமல் எனக்கு விதைக்கிற வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி விதைத்தால் விதை எங்கே தான் விழும்? இந்த 4 பகுதியிலையும் விழும். என்ன இருக்காது? ரிசல்ட் இருக்காது. இது ஒரு காரணம்.
இன்னொன்று, நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்களானால் 3 வகையான ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். ஒன்று, மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருவீர்களானால் ஆண்டவர் கடைசி நாட்களிலே சீடர்களை நிப்பாட்டி சொன்னார், நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள் என்று சொன்னார். பிரசங்கிக்கிற பணியை செய்து வருகிறோம். அந்த காலத்தில் டிராக்ட் கிடையாது, தாள் கிடையாது, தோல் சுருள். அதனால் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணார் ஆண்டவர். பிரசங்கம் மட்டும்தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இதை நம்ம வைத்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றினோம். இன்றைக்கி நம்மளால் முடிஞ்ச டிராக்டெல்லாம் அடித்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது எந்த அளவுக்கு வேல்யூ உள்ளது அப்படிங்கிறதெல்லாம் நாம் சிந்திக்கிறதே கிடையாது. இது போய் அங்கே கிரியை செய்தா அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது. ஐயா, நான் ஊழியம் செய்துட்டேன், நான் 2000 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன், ஒரு 10 கிராமத்துக்கு சொல்லிட்டேன். இன்றைக்கி இது ரொம்ப பெருமையாக பேசுகிறோம். நீ வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா நான் 20,000 கிராமத்துக்கு சுவிசேஷம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நான் நேற்று ரொம்ப உட்கார்ந்து இதை ஆராய்ஞ்சு பார்த்தேன். ஏன் ஆண்டவர் அசைவு கொடுக்கவில்லை? சுவிசேஷம் சொல்லுவது எளிதான பணி கிடையாது. எப்படி சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் எப்படி பிரசங்கம் பண்ணணும்? சத்தமோடு சொல்லணும். இன்னைக்கு நம்ம எப்படி பிரசங்கம் பண்ணுறோம்? நம்மகிட்ட சாட்சி கிடையாது. நம்மகிட்ட சாட்சி இல்லைன்னு சொல்கிறது தான் உண்மை. அதுக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். நம்மகிட்ட சாட்சி இல்லை. டிராக்ட் கொடுக்குறோம். டிராக்ட் கொடுப்பது எளிதான வேலை. சாட்சி இல்லை. இப்போ அதுக்கும் தடை வந்துருச்சு. ஏன், நான் ஒரு மனிதன் எழுதுகிறான், நீ போலியான ஊழியம் செய்கிறார். அதனால் ஆண்டவர் பார்த்தாரு, புறமதஸ்தர்கிட்ட உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், உள்ளே விடாதுன்னு சொல்லிட்டாரான். அதனால் அப்போ அவங்க எழுதி வச்சுருக்காங்க வெளியே. நான் வள்ளியூர் பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு போனேன். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிராமத்துக்கு போகிறேன் சுவிசேஷ ஊழியம் செய்ய. வாசலில் ஒரு போர்டு வச்சுருக்கான், அந்நிய மதத்தினர் எங்கள் ஊருக்குள்ளே வரக்கூடாதுன்னு. ஏன்? நம்ம பண்ணுற அநியாயம் அட்டூழியத்தை அவன் பார்க்குறான். எங்கள் ஊர்லேருந்து ஒரு குரூப்பு கொட்டடிச்சு காலையில் 5 மணிக்கு ஊழியஞ்சுவோம், 5 மணிக்கு எழுதி போயிடுவோம். நான் அதில் ரொம்ப பழைய பிஷப்புடைய எஸ்ராசருடைய பிஷப்புடைய மாமா என்னை அழைச்சிட்டு போவார். நாங்கள் போவோம். இப்போ அந்த கிராமத்துக்குள்ளே போக முடியல. சமீபத்தில் போகும்போது கொட்டை பிடிச்சி கத்தியால் கிழித்து கையில் கொடுத்துட்டான். இவங்க என்ன பாட்டு பாடிட்டு போனாங்கன்னா, சமாதானம் வேண்டுமா வாங்க, சந்தோஷம் வேண்டுமா வாங்கன்னு மைக்கில் பாடிட்டு போனாங்க ஆட்கள். அவன் கூப்பிட்டு சொன்னான், நாசரேத் ஆலயத்தில் நேற்று உங்கள் வீட்டில் போலீஸ்காரங்க வந்து நாங்களே எதுக்குன்னு கேட்டான். தயவு செய்து ஊரை விட்டு வெளியே போ அப்படின்னா. யாருமே பேச முடியல. நாம் நினச்சிக்கிட்டோம் வேதனையோடு சொல்லுகிறேன், உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, நேர்மை இல்லை, இயேசு இல்லை. ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் என் நாமத்தை ஏற்றுக்கொண்டல்ல போர்த்தி கொண்டு அநேகர் எழும்புவார்கள். ஏற்றுக்கொள்ளவர்களுடைய பிள்ளைகளாய் மாறிவிடுவார்கள். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் குறைய ஆரம்பித்து விட்டது. எங்கு பார்த்தாலும் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இல்லை, தரித்து கொள்ளுகிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். என் நாமத்தை தரித்து கொண்டு அற்புதம்லாம் செய்யணும்னு பிரசங்கம் பண்ணுவாங்க. இந்த காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். மிக கொடூரமான ஒரு காலத்துக்குள்ளே இருக்கோம். நீங்கள் மேல் டாப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. மிக மிக கொடுமையான காலம். ஏன்னா சபையை அசுத்தப்படுத்துகிற அளவுக்கு ஊழியக்கார நிலைமை இருக்குன்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறார். இந்த நிலைமை சபைக்குள்ளே வந்து விட்டது. இது எதற்கு அடையாளம்? அந்தி கிறிஸ்து வருவதற்கு அடையாளம்.
அந்தி கிறிஸ்து 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரத்தில் ஏன் வாரான்னு எழுதியிருக்கு. சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை நாம் ஏற்றுக்கொள்ள மனதில்லாதல் போனபடியினால் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக அந்தி கிறிஸ்துவை உள்ளே கொண்டு வந்து விடுவான். அது சர்ச்சுக்குள்ளே தான் வருவான், எல்லா சர்ச்சுக்குள்ளேயும் வந்துடுவான், யாராலையும் தடுக்க முடியாது 7 வருஷம். அதுக்கு தான் திருச்சபை ரெடி ஆகிட்டு இருக்கு. இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? சாட்சியான ஊழியம் செய்ய வேண்டும். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார்? வாசிங்க பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16. முதல்ல நம்ம யாரு? அவர் சொல்ற உதாரணத்தெல்லாம் பார்த்துக்கோங்க. கிறிஸ்தவர்களை பார்த்து சொல்றார். 2.3% இருக்கிறோம், 2.3ன்னு சொல்றோம். பூமிக்கு யாரு? சோறு, ஒரு படி சோறு பொங்குறீங்க, உப்பு எவ்வளோ போடுவீங்க? ஒரு கிலோ அரிசி சோறு வைக்கிங்க, உப்பு எத்தனை கிராம் போடுவீங்க? இன்னும் சத்தமே வர மாட்டேங்குது. உப்புன்னு ஒன்று ஆண்டு பார்க்கிங்க, உப்புங்கிறதுக்கு விளக்கம் பார்க்கணும். ஏங்க 1 கிலோ அரிசி சோறு வைக்கிங்க, 1 கிலோ அரிசி சோறு வைக்கிங்க. நான் சொல்கிறது புரியுதா? எவ்வளோ உப்பு போடுவீங்க? அது தெரிஞ்சால் நாங்கள் ஏன்டா எப்படி இருக்கோம் அப்படின்னா சொல்லுங்கள். உப்புன்னு அவர் சிம்பிளெல்லாம் சொல்லலை, அவர் ரொம்ப ஆழமாக தான் எழுதியிருக்கிறார். நீ இந்த பெர்சன்டேஜில் இருந்தால் போதுன்றார். நீ ஒன்றும் 100 கிராம்லாம் வளர வேண்டாம், இந்த பெர்சன்டேஜ் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்காரு. வெக்கமாக இருக்கு நான் இதை படிக்கும்போது. என்ன நான் பார்த்தேன், இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது எத்தனை கிராம் போடுவோம்? 20 கிராம் போடுவோமா? 50 போட்டுருவீங்களோ? 10 கிராம் 20 கிராம்னு வச்சுக்கோங்கண்ணா. எத்தனை மடங்கு? 1 கிலோவுக்கு 1 கிலோ அரிசிக்கு எத்தனை மடங்கு உப்பு போடுறோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது போடாட்டா என்ன ஆகும்? குழம்பு என்ன ஆகும்? இத்தனை கோடி புறமதஸ்தருக்கும் உப்பு யாரு? உப்பு யாரு? சத்தமே இல்லை. உப்பு யாரு? நாமன்னு சொல்லுங்க. கிறிஸ்தவன்ல கதை விடாதீங்க. உப்பு யாரு? நாம. உப்பு போட்டிருக்கோமா? உப்பு என்ன செய்யும்? எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனால் சோத்துல இருக்கும். எல்லா அரிசிலையும் போய் என்ன செய்யிடும்? முருங்கைக்காக்குள்ளையும் போயிடும், கத்திரிக்காய்க்குள்ளையும் போயிடும், மாங்காய்க்குள்ளையும் போயிடும். சாப்பிட்டோன்னே என்ன தெரியும்? சத்தம் போட்டு சொல்லுங்க. நாம கரைஞ்சிருக்கோமா? கல்லு கூட கரையும், கிறிஸ்தவன் கரைய மாட்டான். கல்லு கூட கரையும். கோயிலில் வந்து பாட்டு பாடுறதா அல்லையிலே பாடுறதா மிஞ்சி போச்சு. ஆண்டவர் என்ன அழகா எழுதியிருக்கிறார் பாருங்க, என்ன அழகா. பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உப்பானது சாரமற்று போனால் மறுபடி ரீப்ரொடியூஸ் பண்ணவே முடியாதையா? அவர் உப்பை வைத்து சொல்லுகிற வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. திரும்ப அதை மாற்ற முடியாது. சாரமற்று போனால் யூஸ்லெஸ். அதுக்கு என்ன சொல்றாரு வாசிங்க. எதுக்கு போயிரும்? வீட்டை விட்டு வெளியே போயிரு, வீட்டுக்குள்ளே வைக்க கூடாது. நீ சபைக்கே லாக்கி இல்லாதவன், உன்னை சபைக்குள்ள நாங்க வச்சிருக்கதே தப்பு. நான் இப்படி சொல்றேன்னு நினைக்காதீங்க. அவ்வளவு வேதனையோடு இந்த செய்தியை உட்கார்ந்து நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பல மணி நேரங்கள் நான் காதறி ஆள வேண்டிய நிலைக்கு மறுபடியும் என்னை ஆண்டவர் தள்ளினார். யோசி, என் சபை எப்படி இருக்கிறது என்று. இதற்கு பின்னாக வரக்கூடிய காரியங்கள் மிகவும் கொடுமையானது. இது தெரியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்தில். ஏதோ ஆலயத்துக்கு வருகிறோம், சாதிக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஒருத்தனை நேசிக்க முடியல, ஒருத்தன் திட்டுனா மன்னிக்க முடியல. சாதிக்கலாம் என்று சொல்லுகிறோம்.
ஒரு சாதனை பண்ண முடியாது, யூஸ்லெஸ். வெளியே கொட்டப்படுவதற்கும் ரொம்ப ஜாக்கிரதை கிறிஸ்தவங்களே. இனி வரப்போகிற காலங்கள் உலகம் முழுக்க எல்லா கிறிஸ்தவனும் கொல்லப்படுற நேரத்துக்கு வந்துட்டோம். ஏன்? இங்க பைபிள்ல சொல்லிருக்கு, உங்ககிட்ட சாரம் இல்லாததுனால உன்னை வெளியே தூக்கி போடுறது மட்டுமல்ல, யானை மிதிக்காது, சிங்கம் மிதிக்காது, புலி மிதிக்காது, நாய் மிதிக்காது. யார் மிதிப்பா? மனிதன். உன்னை மிதிச்சு போட்டுருவான். உன் சபைலாம் இல்லாம போயிடும். வெளியே கொட்டப்படுவதற்கும் மனிதனால் மிதிக்கப்படுவதற்குமே அன்றி வேறொன்றுக்கும் உதவாது. கிறிஸ்தவங்க எதுக்குமே உதவ மாட்டோம். நம்ம நினைச்சுக்கிட்டோம் நம்ம டயசிஸ் இருக்கு, சிஎஸ்ஐ இருக்கு, குதிச்சிடலான்னு. ஒரு போராட்டமும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே ஆர்டர்ல ஒன்று காலி பண்ணிட்டு போயிடுவான். சாட்சி கட்ட கிறிஸ்தவ வாழ்க்கை, சாட்சி கட்ட கிறிஸ்தவம், சாட்சி இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு கொடுமையான நிலைமைக்கு திருச்சபை சென்றிருக்கு. இப்ப வாசிங்க, கீழே வாசிங்க. அடுத்து என்ன சொல்றாரு? முதல்ல உப்புன்றாரு. உப்பு எங்க போயிடும்? தெருவுக்கு பேரும் மிதிக்க விட்டுருவாரு. அடுத்து என்ன சொல்றாரு? வெளிச்சம். நம்ம யாரு? ஒளி இல்ல, ரிஃப்ளைட் கொடுக்கிறவங்க. இயேசு கிறிஸ்துவில் உள்ள வெளிச்சத்து ஒளிய ரிஃப்ளைட் கொடுக்கிறவங்க. இப்ப இந்த வெளிச்சம் எங்க இருக்கணும்? மலையின் மேல இருக்கணும். என்ன செய்யணும்? பிரகாசிச்சுக்கிட்டே இருக்கணும், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், உயர எரியணும், எங்க இருந்து பார்த்தாலும் தெரியணும். லைட் ஏன் உயர போட்டிருக்கோம்? அப்பதான் வெளிச்சம் நமக்கு தெரியும். உயர இருக்கணும், மலையின் மேல இருக்கணும், கீழே இருக்கக்கூடாது. வாசிங்க. அடுத்து என்ன சொல்றாரு? வெளிச்சம் கொடுக்கிற விளக்கை மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், வெளிச்சம் கொடுக்கும். எங்க எங்கதான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த வெளிச்சம் விளக்குல எது தெரியுமா? என் செயல். இவ்விதமாய் மனிதர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி, என்னது? பரிசுத்த பேதுரு சபையாருடைய வெளிச்சம் சுற்றிலுள்ள மதுரை மக்களுக்கு சத்தம் போட சொல்லணும். பிரகாசிக்க கேவலப்படுத்துதா? சுவிசேஷம் சாட்சியாக பிரசங்கம் பண்ணப்பட வேண்டும். சாட்சினா என்ன? என்கிட்ட கொஞ்சமாவது உப்பு இருக்கணும், என்கிட்ட இருந்து கொஞ்சமாவது வெளிச்சம் வரணும். டிராக்ட் கொடுக்கறது ஊழியம் இல்லை. உண்மையா சொல்லிட்டேன். நேற்று நான் இந்த பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 4 மணி நேரம் உட்கார்ந்த பிறகு நான் இதுவரைக்கும் கிராம ஊழியம் செய்த அத்தனை சபையும் உட்கார்ந்து அப்படியே யோசித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட எப்படின்னா ஒரு 500-1000 கிராமங்களுக்கு ஊழியம் செய்திருக்கேன். ஏன்னா நான் முக்கியமாக போன எல்லா இடங்களையும் இன்னைக்கு சர்ச் இருக்கு. அப்படி யோசித்து பார்த்தேன், நம்ம கொஞ்சம் ஒழுங்காக தான் ஊழியம் செய்திருக்கோம் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். வேதத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சாட்சியாக ஊழியம் செய்கிற மக்கள் இல்லை. ஊழியம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, சாட்சியாக ஊழியம் இல்லை. என்ன சாட்சியாக ஊழியம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்களா? இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆ ஆ ஆ என்னதுங்க? இப்ப சுவிசேஷ ஊழியத்துக்கு போறோம். அங்க என்ன நடந்துச்சு? அவர்களால் நடந்த அடையாளங்களினாலும் வசனத்தை உறுதிப்படுத்தினார்கள். நான் போய் பிரசங்கம் பண்ற இடத்துல வசனம் என்ன செய்யணும்? உறுதிப்படுற அளவுக்கு நான் கடவுளுக்குள்ள இருக்கணும். உண்மைதானே? கடவுளுக்குள்ள இருக்கணும்.
நான் சாட்சி சொல்றது பெருசு இல்லை, சாட்சியா வாழ்றது பெருசு. என்னை கண்டு பிசாசு ஆடக்கூடாது, ஓடணும். ஆடிச்சுன்னா எங்கேயோ என்கிட்ட குறை இருக்குன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இந்த ஊழியம் இன்னைக்கு இருக்கான்னு பார்த்தா தேடுனா கூட கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. என்ன, நான் கடந்த மாதத்தில் ஒரு வயதான ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அவர் என்கிட்ட, ஐயா சொல்லுங்க அப்படின்னு. நாங்கள் ரொம்ப கிராம ஊழியம் செய்தோம், ஒரு ஊர்லேயும் ஒரு சபையும் வரல. ஏன்னாரு, ஐயா நான் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்க வந்திருக்கேன், கொடுத்த பிறகு பேசுவோமான்னு. சரின்னார். கொடுத்த பிறகு அவர்கிட்ட பேசினேன். அதில் மாரணின்னு ஒரு கிராமத்தை என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டார். எனக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அப்புறம் சொன்னார், இப்படி கிழக்கு பக்கம் இருக்குன்னாரு. ஓ அந்த ஊரா அப்படின்னு. போயிருக்கீங்களா? போயிருக்கேன். ஏன் ஒரு இடத்துலையும் சபை உருவாகலை? நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், விதை சரியில்லைன்னு தெரியல, விதைச்சாள் சரியில்லைன்னு தெரியல, கேட்டவன் சரியில்லைன்னு எனக்கு தெரியல. நானும் இப்போ 2-3 வருஷமாக விதைக்க போய்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அசைவு இருந்த மாதிரி எனக்கு தெரியலையா அப்படின்னு. ஏன் சாட்சி இல்லை? நான் அதனால தான் அன்றைக்கி யோவான் 4 அதிகாரத்தை உங்களுக்கு எடுக்க சொன்னேன். அதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லணும். ஆண்டவர் இப்படி ஊழியம் செய்தவங்களை என்ன சொன்னார்? திட்டி தொலைச்சார். ஏசாயா 42 அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கோங்க, பழைய ஏற்பாட்டில் அதில் தான் வருது. ஏசாயா 42 அதிகாரம் 18-19 வாசிங்க. என்னது, என்ன சொல்றாரு அங்க? யாருக்கு சொல்றாரு தெரியுமா? அதான் ஊழியக்காரனுக்கு சொல்றாரு. நீங்க அதை சபைக்கு சொல்றான்னு நினைச்சுக்கிடாதீங்க. எங்களை போல பிரசங்கியாருக்கு தான் அந்த அதிகாரம் எழுதப்பட்டிருக்கு. செவிடரே கேளுங்கள். இப்ப என்ன சொல்றாரு? குருடன் யாரு? இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுதாசன் பேர் வைக்கிறவனை பார்த்து சொல்றாரு, எங்களை மாதிரி ஆட்களை. என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின. நீங்க வசனத்தெல்லாம் நிறுத்தி படிக்கணும். முதல்ல என் தாசன்னு சொல்றாரு, அப்புறம் நான் இந்த உலகத்துக்கு ஊழியத்துக்கு அனுப்புனேன் சிலரை. அந்த தூதனை அல்லாமல் செவிடன் யார்? தன் வாழ்க்கையில உத்தமமா நடக்கான், பாவமே செய்யாம உத்தமமா நடக்கான், அவனும் இப்படிதான் இருக்கான், குருடன். என்னதுங்க? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? என்ன குருடன், செவிட, அந்தகன் அப்படின்னு எழுதுறாரு. ஏன் இவ்வளவு கோபத்தில்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரம் 14 வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஆண்டவர் நின்று பிரசங்கம் பண்றார் ஆலயத்தில். அங்க கோயிலில் பிரசங்கம் பண்ற ஒரு வேத பாரகர், ஆசாரிய கூட்டம் இருக்கு, பரிசேய கூட்டம் இருக்கு. அவங்கள பார்த்து சொல்றாரு, அந்த ஆட்களை விட்டுருப்பா, அவங்கள மைண்ட் பண்ணாத. அவங்க யாரு? குருடருக்கு வழி காட்டுகிற. பைபிளை தூக்கி பிரசங்கம் பண்றவங்களுக்கு கோயிலில் ஆண்டவர் கொடுத்த சாட்டையை பார்த்துக்கோங்க. ஏன் குருடன்? அவனுக்கு நான் யாருன்னே தெரியாது. அவன் என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை, மனம் திரும்பவே இல்லை, ரட்சிக்கப்படவே இல்லை, தான் வாழ்க்கையில திருந்தவே இல்லை. திருந்தாத ஜென்மங்கள்ன்றாரு. எவ்வளவு கோபத்தில் பேசியிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க. சர்ச்சில் பேசுற பிரசங்கம் இது, எருசலேம் ஆலயத்தில். அவர்கள் குருடருக்கு வழிகாட்டிகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப என்ன சொல்றாரு? குருடருக்கு குருடன் வழிகாட்டினா 2 பேரும் குழியில தான் விழுவான். சர்ச் எப்படி இருக்கு? குருடனுக்கு வழிகாட்டிட்டு இருக்கான். மனமே திரும்பாத போதகர்கள் அதிகமான பேர். ரட்சிப்புனா என்னன்னே தெரியாது, படிச்சுட்டு கோயிலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துடுறாங்க. மனம் திரும்பி இருக்கியா? ரட்சிக்கப்பட்டிருக்கியா? இயேசு உனக்குள்ள இருக்காரா? உன் வாழ்க்கை பரிசுத்தமா இருக்கா? நான் போன வாரம்
எங்கள் டயசிஸ்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, ஆனால் நான் ஜோம் பண்ணுறோன்னே, நீங்கள் ஒரு ஜோம் பண்ண வாங்க 30ஆம் தேதி. இல்லை, நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு. நான் வெளியூரில் இருக்கேன், கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிறேன், 30ஆம் தேதி நான் லோக்கலில் இல்லை. என்ன விஷயம்னு? இல்லை, நாங்கள் டயசிஸ்க்காக ஜோம் பண்ணுறோம். காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி என்னென்ன செய்யணும்னாங்க. தீத்து நிருபத்தையும் தீமோத்தே நிருபத்தையும் எடுத்து வாசித்து காட்ட. ஒரே மனைவியுடைய புருஷனை முதல்ல உனக்கு ஐயராக்க, அதுக்கப்புறம் கீழே வை போன அப்படின்னு. போன கீழே வை அப்படின்னு. எதில் இருக்குன்னாரு. வசனத்தை ரெண்டையும் காட்டி கொடுத்தேன். முதல்ல ஒழுக்க உள்ளவனை போதகரை மாற்ற, அதுக்கப்புறம் மற்ற வேலையை பாரு. அது வரைக்கும் திருச்சபை விளங்காது. போன கீழே வையா நீ. ரீட் யுவர் பைபிள். குருடனுக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கான். எப்படியா சுவிசேஷம் வளரும்? சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். இல்லாட்டா என்ன நடக்கும் தெரியுமா? நீங்க மத்தேயு 24 அதிகாரத்தை சும்மா படிச்சுட்டு ஒன்று போயிடாதீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதா? அப்பொழுது முடிவு வரும். நீங்க எப்போ சாட்சியா பிரசங்கம் பண்றீங்களோ அப்ப இந்த உலகத்துக்கு என்ன வரும்? முடிவு வரும். இல்லைன்னா என்ன வரும்? அதுக்கு முன்னால இருக்கு. 8ஆம் வசனத்தை வாசிங்க. இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். நீ சுவிசேஷம் சொல்லாம இருந்தாலும் பூமி தான் வேலையை செய்து முடிச்சிடும். எல்லாம் அதாவது வேலையை செய்யறோம். சாத்தான் அவன் சொன்ன டேட்ல கீழே இறங்கிடுவான். இந்த பூமியில அந்த கிறிஸ்துக்கு வர்றதுக்கு முன்னால என்னெல்லாம் நடக்கணுமோ அவ்வளவு நடக்கும். அத்தனையும் நடக்க ஆரம்பிக்கும். இவைகள் எல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். இதுக்கு ஒன்றும் சபை தப்பாது. சபையும் சேர்த்து எழுதியிருக்காங்க. அப்ப இப்ப எப்படியா சுவிசேஷம் சொல்ல முடியும்? நான் அதுக்கு தான் யோவான் 4 அதிகாரத்தை எடுத்தேன். நீங்க இந்த அம்மாவை பத்தி நிறைய நேரம் நானும் பேசியிருக்கேன். பல மணிக்கணக்கான காலங்களை இந்த பகுதியை பேசியிருக்கேன். எனக்கு நேற்று ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தில் இருந்து ஒரு 2 காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். என்ன எடுங்க பாப்பா. யோவான் 4ஆம் அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக்கோங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்தோடு இன்னைக்கு நான் அதை படித்தேன். இப்போ நீங்கள் வாசித்தீங்களா? இந்த அம்மா யாருன்னா ஊர்க்காரங்களால் நடத்த கட்டவள் என்று சொல்லப்பட்டவர்கள். ஊர்க்காரங்க எங்களை எப்படி ஜட்ஜ் பண்ணிட்டாங்க? நடத்தை கெட்டவள். அதனால ஊருக்குள்ளே இருக்கக்கூடான்ட்டாங்க. ஊருக்குள்ளே இருக்கக்கூடான்ட்டாங்க. அந்த அம்மா வெளியே போயிட்டா. ஊருக்கு வெளியே எங்கேயோ ஒரு டென்ட் அடித்து உட்காந்துருக்கா. இப்போ ஆண்டவர் அந்த அம்மாவை தேடி வராரு. ஏன் அந்த அம்மாவை தேடி வராரு அப்படிங்கிறதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. மற்ற 28 அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா, நான் உயிர் தழுந்த உடனே கலிலியாவுக்கு போவேன்னாரு. ஆண்டவர் மக்கள்கிட்ட சொன்னார், காணாமற் போன இஸ்ரவேல் இடத்திற்கு போங்கள்னு சொன்னார். என்ன இவங்க எப்படி காணாமல் போனாங்கன்னா 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தை போய் படிச்சுக்கோங்க. அதை எடுத்த 20 நிமிஷம் நான் பேசணும். அவங்க கெட்டு போயிட்டாங்க. ஆண்டவர் தான் அவங்கள கெட்டு போக வச்சார். அழிச்சு நாசம் பண்ணார். இப்போ அவங்கள திரும்பவும் ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும்னு விரும்புகிறார். ஏன் கொண்டு வரணும்னு விரும்புகிறாருன்னு தெரியுமா? மறுபடியும் ஏன் சமாரியா மக்களை ஆண்டவருக்குள்ள கொண்டு வரணும்னு விரும்புகிறாரு அப்படின்னு நமக்கு தெரியாது. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நல்லா எல்லாரும் திருப்பிக்கோங்க. தீர்க்க தரிசனத்தை வச்சுதான் ஆண்டவர் ஊழியம் செய்தார். சும்மா ஒன்று சுவிசேஷ ஊழியம் செய்யல. மனு புத்திரனே, நீ ஒரு கோலை எடுத்து அதில் யூதாவுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரருக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்பு வேறொரு கோலை எடுத்து அதில் எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் என்று அடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுதி, அதை ஒரே கோலாகும்படி ஒன்றோடொன்று இசையை செய். என்னதுங்க? என்ன செய்வேன்? அதை ஒன்றாக்குவேன். வாசிங்க 18. நீ அவர்களை நோக்கி, கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ராயிமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதாவின் கோலோடு சேர்த்து அது ஒரே கோலாக்குவேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிரிந்து போன, தொலைந்து போன, பாவத்தில் அழிந்து போன சமாரியரை மறுபடியும் யாரோட ஒன்னாக்குவேன்? யூதா ஜனத்தோட ஒன்னாக்குவேன். நான் வரும்போது எல்லாரும் ஒன்னாயிருவாங்க. வரல. அதனாலதான் ஆண்டவர் எங்க தேடி போறாரு? சமாரியாவுக்கு. அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 சொன்னாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும்
சமாரியருக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டியது என் கடமைன்னு சொல்றார். இப்ப சொல்றதுக்காக அவர் ஃபர்ஸ்ட் டைம் சமாரியாவுக்கு போறார். ரொம்ப ஆழமா படிச்சோம் இந்த பகுதியை. ஃபர்ஸ்ட் டைம் சமாரியாக்குள்ள நுழைகிறார் ஆண்டவர். உள்ள போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறார். அங்க அவரை உள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அங்க ஜாதி பிரச்சனை இருக்கு, அதனால உள்ள விட மாட்டாங்க. அவர் என்ன பண்றாரு பாருங்க. இப்ப நேரே உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. பிதா அவருக்கு காண்பிக்கிறது தான் செய்யறாருன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 5 அதிகாரத்தில் இருக்கு, யோவான் 5 அதிகாரத்தில். இப்ப பிதா காமிக்கிறார். இப்ப சமாரியாக்குள்ள சுவிசேஷம் சொல்ல போறியா, ரைட், நேரே உள்ள ஒன்னால போனா போக விட மாட்டான், லாக் பண்ணிடுவான். இந்த கிணத்தாங்கரைக்கு போ, அங்க ஒரு அம்மா கூட நிறைய பேர் தப்புன்னான். ஏற்கனவே ஒரு அம்மாவுக்கு 5 புருஷர் இருந்தான். இப்பவும் அந்த அம்மா வீட்டில் ஒருத்தன் இருக்கான். அவளும் அவளுக்கு புருஷங்கிற அந்தஸ்தை கொடுக்க மாட்டேங்கான். ஆனா அவன் உடம்ப என்ன செய்யறான், அனுபவிக்கான், விபச்சாரம் பண்றான். என்ன ஆனா என்ன செய்ய மாட்டேங்கான், இந்த உலகத்துல அவளுக்கு புருஷங்கிற அந்தஸ்தை கொடுக்க மாட்டேங்கான். அந்த அம்மா வெந்து போய் உட்கார்ந்துருக்கா, என்ன செய்யணும்னே தெரியாம இருக்கா. ஊருக்குள்ளேயும் போய் குடியிருக்க முடியல, சொந்தக்காரங்களோட பழக முடியல, கல்யாணத்துக்கு போக முடியல, எந்த ஃபங்க்ஷனுக்கு அவ போக முடியாது, மக்களோட மக்களா தண்ணி எடுக்க போக முடியல. ஏன்னா செய்த பாவம் வெளியே தெரிகிற அளவுக்கு செய்துட்டா. அதனால இப்ப அவளை எல்லாரும் என்ன செய்யறாங்க, ஆனா வெறுக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. அந்த அம்மா உண்மையான கடவுளே அல்லது யெகோவாவே அப்படின்னு ஜெபம் பண்ணிருப்பாளா என்னமா எனக்கு தெரியல. யெகோவாவே என்ன அவ சொல்றா, எங்கள் இந்த கிணற்றை பிதாவாகிய யாக்கோப்பை பார்க்கல நீர் பெரியவர். அவளுக்கு யாரை தெரிஞ்சிருக்கு, சரித்திரம் தெரியுது, யாக்கோப்பை தெரியுது. அதனால அவ கடவுளை நோக்கி சொல்லியிருப்பா. இப்பவும் என் வீட்டில் ஒருத்தர் இருக்கான், என் உடலை அனுபவிக்க விரும்புறான், ஆனா புருஷங்கிற அந்தஸ்தை தந்தா நான் அந்த ஊருக்குள்ள போலாம், உள்ள போக விட மாட்டேக்கான். அழகா எழுதி வச்சிருக்காரு பைபிளை. இப்ப அவரு அந்த அம்மா அழுகுறா. இப்ப ஆண்டவர் பிதா சொல்றாரு, எங்க போ, கிணத்தாங்கரைக்கு போ. அந்த அம்மா இத்தனை மணிக்கு தண்ணி எடுக்க வருவா, மத்தியானம் 12 மணிக்கு தண்ணி எடுக்க வருவா, கரெக்டா போ, அந்த அம்மாட்ட பேச்சு கொடு. ஒரு படியா பாக்கிங்க, பிதா காமிக்கிறது அவர் செய்வார். யோவான் 5ஆம் அதிகாரம், என்ன யோவான் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா பார்த்துக்கோங்க, சும்மா ஒரு ஊழியம் செய்யல. பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்கிற வேலையெல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். போதுங்க. இன்னைக்கு போய் சமாரியா ஸ்திரீ அம்மா வருவாங்க, எங்க போய் சொல்லு, கிணத்தாங்கரைக்கு போ. ஆண்டவர் அந்த அம்மாட்ட பேச்சு கொடுக்கிறார். ஏமா தண்ணி வேணும். அவளுக்கு தெரியும் இவங்களுக்கு நமக்கு என்ன கிடையாது, சம்பந்தம் கிடையாது, தெரியும். நீர் யூதனா இருக்க, ஏன்டான் தண்ணி கேட்கா கடை, அதெல்லாம் நான் இப்போ ரொம்ப போகல, புரியுதா? இப்போ அந்த அம்மாட்ட ஏன் வந்தார் அப்படின்னா, அதனால தான் நான் ஏசாயா 61ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொன்னேன். லூக்கா 4ஆம் அதிகாரத்தையும் நான் எடுக்க சொல்றேன். என்னையா சொல்லியிருக்கு, சுவிசேஷம் என்பது என்ன, சுவிசேஷம் என்பது என்ன? முதலாவது, நான் ரட்சிக்கப்படாமல் சுவிசேஷம் சொல்லக்கூடாது. ஏன் நான் ரட்சிக்கப்படுறேன், நான் ஏன் இயேசு கிறிஸ்துவை போய் சொல்றேன், இங்க என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு நம்ம வாசித்து பார்த்தோம்னா, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வாசிங்க லூக்கா 4ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்துக்கோங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து படிக்கணும். முதல்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு என்ன இருக்கணும், ஏங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன இருக்கணும், தைரியம் இருக்கக்கூடாது, தாகம் இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது. மாதம் ஒரு நேரம் சுவிசேஷ ஊழியம் சொல்றோம் சொல்லி போய் கொடுக்கிற ஜோலி இருக்கக்கூடாது. உன்கிட்ட கடவுளுடைய ஆவியானவர் இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். இருக்காரா, இருக்காரா இல்லையா? சத்தம் வர மாட்டேங்கி. பரிசுத்த ஆவியானவர் இருக்காரா இல்லையா? உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டாரா வரலையா? வரலையோ? ஒரு அம்மா மட்டும் இருக்கிறாங்க. சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுக்கு கொடுக்கப்பட்ட குவாலிஃபைடு என்ன, சுவிசேஷம் அறிவிப்பதற்கு கொடுக்கப்பட்ட குவாலிஃபைடு என்ன? ஏசாயா 61ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர்
ஹலோ, சுவிசேஷம் சொல்றதுக்கு குவாலிஃபைட் என்னது சொல்லுங்க. இப்ப அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. ஆண்டவர் யாரை போய் சுவிசேஷம் சொல்ல சொன்னாரு, சாட்சியா சொல்ல சொன்னாரு? ஹலோ, நல்லா நிறுத்தி படிக்கணும். அங்க கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், நான் சுவிசேஷம் சொல்ல போறேன்னு சொல்றாரு. கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல வந்துட்டாரு, நான் சுவிசேஷம் சொல்ல போறேன்னு லூக்கா 4ஆம் அதிகாரத்துல இந்த வசனம் இன்னைக்கு நிறைவேறுன்னு சொல்றாரு. ஆனா இப்ப என்ன கொண்டு வராரு, நான் உங்களை உலகத்துக்குள்ளே அனுப்ப விரும்புகிறேன், அதுக்கு நான் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் சத்தம் போட்டு சொல்லுங்க. ஆமா, வந்துட்டாரா? வந்துட்டாரா வரலையா? எங்க பரிசுத்த ஆவி உங்க மேல இருக்காரா இல்லையா? இல்லைன்னா அன்குவாலிஃபைடு. கிறிஸ்தவனுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு கொடுக்கப்பட்ட கிஃப்ட். நான் பல அற்புதத்தை பார்த்தவன் என் ஊழியத்தில், சுவிசேஷ ஊழியத்தில், தெருக்கள்ல. நான் சொல்றது புரியுதா? ஏதோ நான் கடமைக்கு ஊழியம் செய்யல, நான் உட்கார்ந்துருக்கவே இல்லை. இன்னைக்கு அதான் வேலை எனக்கு, இன்னைக்கு அதான் வேலை எனக்கு. நாங்கெல்லாம் ஊழியத்துக்கு போனோம்னா 1 month ஜெபம் பண்ணுவோம். இந்த 30ஆம் தேதி போகணும்னா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பா 3 நாள் உபவாசம் போடுவோம், உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவோம். அந்த கிராமத்தை போய் முதல்ல சர்வே பண்ணுவோம், அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம், அங்கே என்ன ஹெல்ப் பண்ணுன்னு பார்ப்போம். ஒரு சுவிசேஷ ஊழியம் செய்யணும் 1 வருஷம் நாங்கள் உட்கார்ந்துருப்போம். இன்னைக்கு அத்தனை ஊர்லேயும் சர்ச் இருக்க என்ன காரணம் தெரியுமா? அங்குள்ள மக்களுக்கு நாங்கள் போய் ரிசர்ச் பண்ணி ஹெல்ப் பண்ணி வீடு கட்டி கொடுத்துருக்கேன். நான் இதை செய்தா சுவிசேஷம் வளரும். சும்மா போய் ஏச்சும் ஒன்ன நேசிக்காரு, உன்னை விட சாத்தான் நடுங்கிறான் ஆண்டவருக்கு. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் ஆத்தான் சொல்றான், உன்னை விட சாத்தான் நடுங்கிறான், உனக்கு நடுக்கம் கிடையாதுன்றாரு. இப்ப இந்த அம்மாட்ட பாருங்க, பயந்து போய் நிக்கி பேசுறாரு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் புருஷனை கூட்டிட்டு வான்றாரு. இவருக்கு சும்மா கொழுப்பு தானே இவருக்கு. நான் சொல்றது புரியுதா? இன்னைக்கு பாவத்தை பத்தி பேசப்படாது, பூன்னு சத்தம் போடுறேன். நான் ஒன்று கேட்கேன், அந்த அம்மாவை தடை விட்டுற வேண்டி தானே, கர்த்தர் உன்னை உயர்த்துவார் ஆசீர்வதிப்பாருன்னு. எதுக்கு புருஷனை கூட்டுவான்னு சொன்னாரு? அது கரெக்டாக கண்டுபிடிக்க பார்ப்போம். ஏன் புருஷனை கூட்டிடுவான்னு சொன்னார்? இப்பவும் அவ ஒருத்தனோட இருக்கான்னு அவருக்கு தெரியும், அதை சொல்லல அவரு. ஏன் உன் புருஷனை கூட்டுவா? அவ அழகா பதில் சொல்றா பாருங்க. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உனக்கு புருஷன் இல்லை, உனக்கு இருக்கிறவனும் உனக்கு இருக்க ஒருத்தன் இருக்கான். ஏற்கனவே 5 பேர் இருந்தா, இப்பவும் ஒருத்தன் உனக்குள்ள இருக்கான், அவனும் புருஷன் இல்லை. சொல்லிட்டு சொல்றாரு அவனை கூட்டிட்டு வான்னாரு. இப்ப இந்த அம்மா உண்மையே சொல்றா. அங்க உண்மை அவா சொல்லல, அவரு சொல்றாரு, ஆமான்னு ஏத்துக்கிடுறா. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ போ, உன் பாவத்தில் மன்னிச்சிட்டேன், உனக்கு நான் ஜீவ தண்ணீரை தந்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமாங்க? அந்த அம்மாவுடைய விட்னஸ். இப்ப அவன் என்ன பண்றா? எழும்பி போயிட்டான். எங்க சொல்லுங்க? ஊருக்குள்ள போயிட்டான். இது வரைக்கும் அவன் எங்க போகக்கூடாது சொல்லுங்க? இவ்வளவு இது வரைக்கும் அவங்க எங்க போகக்கூடாது? ஊர்ல என்ட்ரா கூடாது. இப்ப அவளுக்கு என்ன வந்துருச்சு? சத்தமோடு சொல்லணும். எப்படி வந்துச்சு? அதுல ஒருத்தர் வியாக்கியானம் எழுதியிருக்கான், இந்த அம்மாவோட தப்பு பண்ண 5 பேர் உள்ள இருக்கானா. மதுரை பைபிள் காலேஜில் சில வியாக்கியானம் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. இந்த அம்மா உள்ள போதான். இப்ப அந்த அம்மாக்கு என்ன பயம் இல்லை? நான் பாவிங்கிற பயம் இல்லை. முதல்ல உனக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் வரணும். 2வது இந்த ஆவியானவர் வந்துட்டா பேயை துரத்துறதுக்கு என்ன இருக்கக்கூடாது? சத்தம் போட்டு சொல்லணும். இருக்கா இல்லையா? அந்த ஊழியத்தில் பார்க்கணும். எங்கேயாவது ஒரு கிராமத்தில் சோம்லாம் ஐயாவை தேடுன்றாங்க. நான் எங்கன்னாலும் ஆள் வந்துடுவேன். நீ தேடி ஐயா கொஞ்சம் தலையில் கை வச்சு ஜோம் பண்ணுங்க, எனக்கு சிரிப்பாக இருக்கும். நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேங்க, கடவுள் ஒரே ஆண்டவர் தான். இறங்கி ஜோம் பண்ணும்போது இறங்கி வர்றவரால் மட்டும்தான் அற்புதம். ஜெபம் பண்ணுறவனால அற்புதமே. நீங்கள் இதை தவறுதலாக இன்னைக்கு உங்களை போதை பண்ணிட்டாங்க. பலத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். ஓடுகிறவனாலும் அல்ல, விரும்புகிறவனாலும் அல்ல,
இறங்கி வருகிறவராலே தான் நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணும்போது இயேசு இறங்கி வருவாரா? பரிசுத்தாவியானவர் இறங்கி வருவாரா? அற்புதம் தன்னால் நடக்கும். ஜெபம் பண்றவன் முக்கியமே கிடையாது. ஆனா இன்னைக்கு யாரை முக்கியமாக்கிவிட்டோம்? அவனுக்கு வர இருக்கு, வல்லம் இருக்கு, ஒரு இளவும் கிடையாது. வரத்தெல்லாம் பயன்படுத்தினா நீங்க எங்க சர்ச்சுக்குள்ள உட்காந்துருக்க? நான் கூட உண்மையை சொல்றேன். வரத்தை நாளாம் பயன்படுத்தினா நீங்க சர்ச்சுக்குள்ள உட்கார முடியாது. அவ்வளவு கடினமானது வரோம். நான் அத்தனை போதகர்கள் என்னை கெட்டி பிடிச்சு அழுதுருக்காங்க. சிவகுமார், ரொம்ப வரத்தை யூஸ் பண்ணாத. ஏன் தெரியுமா? அது கடினமான காலமா மாறிடும். அதுக்கப்புறம் நீ தப்ப முடியாது. ஆனா சுவிசேஷம் சொல்லணுங்க. இந்த அம்மா மாதிரி உடஞ்சி அழுகிறவங்க எங்க இருக்காங்க? தெருவில் இருக்காங்க. ஆதரவற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. இவங்களுக்கு சுவிசேஷம் தேவை. இந்த அம்மா மாதிரி சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? இந்த அம்மா என்ன சொன்னா, 29ஆம் வசனத்தை வாசிக்க முடிக்க போறேன். நான் என்ன சொன்ன? எங்க அவ போய் சுவிசேஷம் சொல்லுது என்னது? கொஞ்சம் எல்லாரும் கவனிக்கணும். நீங்க அசால்ட்டா பைபிள் படிக்காங்க. என்ன எங்க நல்லா படிச்சுக்கோங்க. இப்ப உள்ள போய் என்ன சொல்றான்? இயேசு வந்திருக்காருன்னு சொல்லல. எப்பா ஒருத்தர் கிடத்தகரைக்கு வந்திருக்காரு. நான் என்னென்ன தப்புலாம் பண்ணணும் அத இப்ப ஏற்கனவே அங்க 5 பேர் தப்பு இருக்கான். அவனும் 5 பேரும் பார்த்தான். நம்ம தப்பு பண்ணதை அவர் சொல்லியிருப்பாரோல. அப்ப இது யாருன்னு இப்ப அவ்வளவு எங்க விட்டான்? கிடத்தாங்கரைக்கு வந்துட்டான். என்னையா நடந்துச்சு? 40வது வசனம். எங்க நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. அது வரைக்கும் சமாரியர் யூதரை லோட மாட்டான். இப்ப இந்த அம்மாவுடைய ஒரு விட்னஸ், சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஒன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு உள்ள போறதுக்கு யார் காரணமா இருந்தா? சமாரியா ஸ்திரீ. விட்னஸ், சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம். நீங்க உங்கள்கிட்ட சாட்சி இருக்கா? நான் தெரியாம தான் கேட்க. சாட்சி இருக்கா? ஒரே மனைவியோட வாழ்றவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டம்னு ஒருத்தர் எழுதிட்டு இருக்கான். சில புக்ஸ் எழுதுறாங்க சிலர், நான் படிக்கிறேன். திருச்சபையில் இல்லீகல் லைஃப் பெருகிட்டு எழுதியிருக்கிறார். மோசமா திருச்சபையை பத்தி எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்காலெல்லாம் தேடியே கண்டுபிடிக்க முடியலன்றான். இங்கிலாந்துல இல்லவே இல்லைன்றான். ஜெர்மன்ல வாஷ் அவுட். ஜெர்மன்ல சர்ச்சுக்கு வர்றவன் அத்தனை பேரும் பல மனைவியோட வாரான்றான். இது போக ஆணோட ஆண், பெண்ணோட பெண். தெரியுமா? இப்ப இஸ்ரேல் ஒரு நாட்டில் குண்டு போடுது. எந்த நாடு? காசா. தெரியுமா? காசால உணவு போச்சோம். சாப்பாடு கொடுத்தது யார் தெரியுமா உங்களுக்கு? போன வாரம் யாரெல்லாம் வாட்ஸ்அப் பத்தியில தெரியும்? போன வாரம் வாட்ஸ்அப் பத்தியில தெரிஞ்சிருக்கும். காசாவுக்கு கோதுமை மாவு கொடுத்தது யாரு? அமெரிக்கா. ஆனா அமெரிக்காவில் ஒரு சபையில என்ன இல்லை? முக்காவாசி சபையில் இயேசு இல்லை. ஆனா எதை மட்டும் செய்துக்கிட்டு இருக்கான்? நற்கிரியை மட்டும் செய்துக்கிட்டு இருக்கான். ரட்சிப்பு இல்ல, மனம் திரும்புதல் இல்ல. காணிக்க கொடுப்பது லேசு, மிஷனரி அனுப்புவது லேசு. மிஷனரி அனுப்புற உங்க வீட்டுல அந்த மிஷனரிக்கு அன்னைக்கா ஜோம் பண்ணிருப்பீங்களா? புடிச்சுக்கோங்க. சொல்றேன், இந்த நிலைமை நீடித்தால் வேதனைகள் பெருகும். நான் பாயங்காடெல்லாம் சொல்லல. இன்னும் நான் ஒரு பகுதி எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் தொட விரும்பல. அது ரொம்ப
கடினமான பகுதி. அதில் என்னெல்லாம் நடக்கும்னு எழுதி வச்சிருக்கான். அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லை எனக்கு. என்ன நடக்கும், சுவிசேஷத்தை நீ சரியா சொல்லாட்டா என்ன நடக்கும்னு எழுதி வச்சிருக்கான். ரொம்ப கடினமாக இருக்கு அந்த பகுதி. உன் அன்பா கேட்டுக்கிட்டேன். முக்கியம் என்னது? உப்பு. மறக்க மாட்டீங்களா? இன்னைக்கு போய் அளந்து போடுங்க. நான் சொல்றது புரியுதா? சோத்தை வச்சிருங்க, 1 கிலோ அரிசி வச்சிருங்க, வச்சுட்டு உப்பு என்ன செய்யுங்க, எவ்வளோன்னு நிறுத்து போடுங்க. எத்தனை %ன்னு அப்படி போடும்போது ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இப்படி கூட இல்லாததுனால ஒரு படிய பாய்க்கல, என்ன இப்படி கூட நான் இவ்வளகான உப்பா கூட நான் இல்லை இல்லை. சாரமற்று போகிற காலங்கள். உங்களுக்கு வேதனையோடு சொல்றேங்க. நான் சொல்றது உங்களுக்கு வர கடினமா இருக்கலாம். ஆனால் என்னால் ஜெப நேரத்திலலாம் என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. நான் ஓடிடலான்னு கூட நினச்சிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்னோடு பேசுகிற சில காரியங்கள் கத்தரி அள வைக்கிறார். ஜாக்கிரதை, என் வசனத்தை ஒழுங்கா சொல்லு, தவறா பேசாத, மக்கள் புகழுக்கா பிரசங்கத்தை மாத்தாத. நீங்க நினைப்பீங்க பிரசங்கம் எளிதுன்னு. ரொம்ப கடினங்க. கூட ஓப்பனா சொல்லிட்டேன், ரொம்ப ரொம்ப கடினம். அவர் சத்தத்தை நான் கேட்டு எவ்வளவு கட்டுரமான வார்த்தைகள் எல்லாம். என் மனைவி என்னை நேசிக்க வெறுப்பா. இப்படி வந்து கோயிலில் சொல்றியா, நான் என்னமா செய்வேன்? நான் என்ன செய்ய முடியும்? அதனால உங்கள்கிட்ட அன்பா சொல்லிட்டேன், கையெடுத்து கும்பிடுறேன். ரெட்சிப்புக்கு நேரம் அவன் வாழ்க்கையை மாற்றிக்கோ. நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. ரட்சிக்கப்படாவிட்டால் உன் திருச்சபைக்கு ஐயோ, உன் திருச்சபைக்கு ஐயோ. இதுக்கு மேல உனக்கு வசனத்தை போதிக்கிற ஒருவர் கிடைப்பார்னு எனக்கு தெரியாது. நல்ல பைபிளை படிங்க, மனம் திரும்புறதுக்கு வழியை பாருங்க. கண்களை மூடுவோமா? காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. ஞாலத்தில் பாரன் உன்னை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழை தீடுவாய். காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. முந்திய எரேமியா அனனியாவுக்கு உரைத்த முடிவை நீ அறியாயோ? எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்ற ஆயத்தமாய போதும் இருந்திடாயோ? காலத்தின் அருமையை அறிந்து வாழா வீடில் கண்ணீர் விடுவாயே. அன்பின் ஆண்டவரே, எங்களிலிருந்து சுவிசேஷம் வெளியே போகாவிட்டால் இந்த பூமி முடிவுக்கு வரும். இந்த பூமி முடிவுக்கு வரும்போது வேதனைகள் ஆரம்பமாகும். உலகத்தில் பல நாடுகளில் பஞ்சம் தலை விரித்து ஆடுகிறது. வசனம் நிறைவேற ஆரம்பித்து விட்டது. ஆண்டவரே, நாங்களும் அதற்கு விதிவிலக்கல்ல. எங்களை ஆட்கொள்ள முடியாது என்று நான் சொல்ல மாட்டேன். நாங்கள் மிகுந்த ஜாக்கிரதையோடு எங்கள் குடும்பங்களிலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளவும், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறவுகளில் பரிசுத்தம் தான் முக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ளவும், இயேசுவை விட்டுவிட்டு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இல்லாமல் சுவிசேஷம் ஊழியம் செய்வது
வேஸ்ட் என்பதை புரிந்து கொள்ளவும், எங்கள் வாழ்வை அர்ப்பணித்து இயேசுவினிடத்தில் அன்பை பெற்றுக்கொண்டு நாங்கள் ஜெபம் பண்ணும்போது சுவிசேஷம் சொல்லுகிறவருடைய அந்தரங்கத்தையும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீர் என்பதை உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு சுவிசேஷம் சொல்ல எங்களை தொடர்ந்து பயன்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையை அப்படி மாற்றும். கடமைக்காக பண்ணுகிற பணிகள் எங்களை அழித்து விடும் என்ற பயத்தை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.